உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா, இது கண்டிப்பா சுஹாசினியோட வேலையா தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரியே இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கோ. அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த 3 ஆர்டர் கேன்சல்னால இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு எவ்வளவு லாஸ் இருக்கும்? 3 பேர் கொடுத்தது பெரிய பல்கான ஆர்டர். ரொம்ப பெரிய லாஸ் தான் மேடம். 1000 கணக்கில் ஸ்வீட்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கு. இதுவே அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு பெரிய பிளாக் மார்க் மேடம். இங்க பாருங்க மிஸ்டர் தேவநாயகம், நான் இப்போ ஒரு ஆப்ஷன் தரேன். அத புத்திசாலித்தனமா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் பெருசா இல்ல. ஈவினிங் 6 மணிக்குள்ள மொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸும் எனக்கு சொந்தமாகும். அடிப்பாவியே! அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அதை விட 3 மடங்கு அதிகமா தரேன். ஏற்கனவே 40% ஷேர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா கேன்சல் ஆன 3 ஆர்டரும் மறுபடியும் எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு டெலிவரி ஆகும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க பிரச்சனையில இருந்து கடைக்கு சீல் வைக்க போறேன்னு சொன்ன அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் இந்த சுஹாசினி பாத்துப்பான். என்ன சொல்றீங்க? யாருக்கு டைம் கொடுக்கறாங்க? இன்னைக்கு சாயங்காலம் நீங்க சொன்ன அதே 6 மணிக்குள்ளார எந்தெந்த மீடியா, சோசியல் மீடியான்னு எதுவா இருந்தாலும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி தப்பான நியூஸ் வந்துச்சோ அது எல்லாத்துலயும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி பெருமையா சொல்ல வச்சு காட்டுறேன். அம்மா ராணி, எல்லாரையும் வரவழைச்சிட்ட. என்ன விஷயம்? என்னன்னு சொல்ல போற? தாத்தா, எனக்கு என்னமோ இது இன்னைக்கு ஒரே நாள்ல திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியல. உங்களை லாக் பண்ணணும்னு பக்காவா பிளான் போட்ட மாதிரி தான் இருக்குது. சரி, என்ன பண்ண சொல்ற? ஆமா தாத்தா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே நம்ம கடை பிரான்ச்ல 2 குழந்தைங்க ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குதுங்க. ஆமா ராணி, அந்த சுகாசினி பக்காவா பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு மூவையும் எடுத்து வச்சிருக்கா. இல்லன்னா அந்த 3 பெரிய ஆர்டரும் எப்படி கடைசி நேரத்துல கரெக்டா கேன்சல் ஆச்சு? நீங்க 2 பேரும் சொல்றதை வச்சு பார்த்தா, ஒண்ணு அஞ்சலி ஸ்வீட்ஸ் அழிக்கணும், இல்லன்னா அஞ்சலி ஸ்வீட்ஸ் அவ பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா போல தெரியுது. அதனாலதான் இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்த சுந்தரராஜனையும் ராமநாதனையும் விலைக்கு வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க, அவ கையில அந்த 40% ஷேர் போச்சுன்னா அப்போ நம்ம கடை நம்ம கையை விட்டு போயிடுமா? அஞ்சல, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம கிட்ட 60% இருக்குமா. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இது எல்லாமே அந்த சுஹாசினியோட வேலையாத்தாமா இருக்கு. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு வெறின்னு தெரியல. எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சுமா. தாத்தா, இப்பதான் பாட்டி ஆண்ட அப்படியெல்லாம் ஒன்னும் ஆவாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு சொல்றீங்களே. அம்மா ராணி, நடக்கிறத நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். தாத்தா, நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் கை மீறி போயிடல தாத்தா. எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. எல்லாத்தையுமே நாம சரி பண்ணிடலாம். அஞ்சல, நீ போய் மாவு பேசமா. சரிங்க. தாமரை, ஐயா, நீ சக்கரை பாகு காய்ச்சு. சரிங்க. வளரு, அப்பா நீ நெய் பாகு காய்ச்சு போ. சரிப்பா. பார்த்து பண்ணு. ஐயா, இத பாருங்க. போதுமா பாருங்க? இல்ல, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாகு ஆகணும். பார்த்து. சரிங்க ஐயா. சுகாசினி மேடம், நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர். நான் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டீங்க. மேடம், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்.
ஹாஸ்பிட்டல்ல இருக்க 3 குழந்தைகளோட ஏதாவது ஒரு குழந்தையோட உயிர் போனாலும் இந்த கேஸ்ல இருந்து சித்தார்த் ஃபேமிலிய யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. சூப்பர், அதானே எனக்கும் வேணும். மேடம், அப்படி நடக்காம 3 குழந்தைங்களையும் அந்த டாக்டர் காப்பாத்திட்டா இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் நீங்க நினைச்ச எதுவுமே நடக்காது. கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய 3 குழந்தைங்களும் உயிர் பிழைக்கவே மாட்டாங்க. அது எப்படி மேடம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டரோட குழந்தைங்கள நான் தூக்கிட்டேன். அதனால டாக்டர் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் மாட்டாரு, யாரையும் கொடுக்க விடவும் மாட்டாரு. மேடம், நீங்க ரொம்ப கிரேட் மேடம். அப்புறம் நான் சொல்ற விஷயத்தை நீங்க செய்யணும். என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அந்த ராணிய எப்படியாவது அழிக்கணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நான் சொல்றேனேன்னு கோவப்படாதீங்க. இத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ராணி லேசுப்பட்டவ இல்ல. ஆள் பார்க்கதான் நரம்பு மாதிரி இருப்பா, ஆனா ஜகஜால கில்லாடி. எத்தனையோ முறை அவளை அழிக்க முயற்சி பண்ணோம். ஆனா எப்படியாவது எங்க பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடுது. நல்ல குத்துக்கல்லாட்டம் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அவளுக்கு இந்த பொம்மை மட்டும் இல்ல, அந்த தெய்வமும் துணையா இருக்கு. ஆமா, அவ ஜெகஜால கில்லாடி. இந்த தடவையும் அவ தப்பிச்சிட்டானா? அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நீங்களே நேர்ல என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க கண்ணு முன்னாடியே அந்த ராணியோட கதையை முடிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே நிம்மதியா இருப்போம். தமன்னா, அந்த சுவாதியை விட்டுட்டியே, அவளையும் முடிக்க சொல்லு. எதுக்குமா சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்கம்மா. அது சுவாதி இல்ல, பொம்மி. பொம்மியா? என்னது? சுவாதியா வந்தது பொம்மியா? ஆமா. ஆனா அவ எந்த உருவத்துல வந்தாலும் இந்த லாமியா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.